வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆஃப்ரின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கான ஒரு ரெசிபி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கொன்கனி கத்ரி தான் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட் வந்து காஷ்மீரி கொன்கனி முஸ்லிம்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சீக்கிரமே இதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு வீட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். மைதா மாவு ரொம்ப முக்கியம். மைதா மாவு வந்து 2 பெரிய உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் வேணும். 2 பெரிய ஸ்லைஸ் தேங்காய், 2 சில்லு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. மிக்சரில் துருவிக்கிட்டாலும் சரி, இல்லை துருவல் எடுத்தாலும் ஓகே. இனிப்புக்காண்டி நான் வந்து வெள்ளைத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஜாகரி பவுடர் எனக்கு எஸ்எம் ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து வந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். 7லேருந்து 8 ஏலக்காவை நுணுக்கி நல்லா பொடி பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கலருக்காண்டி நான் மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக இந்த டெசர்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு உருண்டைக்கு தேவையான பாதி அளவு மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணீர் கலந்து சப்பாத்திக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி சாஃப்டாக கலக்கிக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம செய்கிறப்ப இந்த மாவு வந்து நமக்கு ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரெடி டு யூஸ் தான். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவில் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கலருக்காக 2 கலர் வரதுக்காண்டி 1 வெள்ளையாகவும் 1 மஞ்சளாகவும் கலந்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் 2 கலருக்காண்டி இது எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரிப்பிள் கலர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணி இன்னொரு உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். ஜென்ரலாக சப்பாத்திக்கு நம்ம வந்து ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆனால் பூரிக்கு கொஞ்சம் ஃபேட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் குண்டாகவே இந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2யுமே அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு திக்காக நான் வந்து உருட்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு உருண்டையுமே உருட்டிக்கிறேன். இது 2யுமே நான் வெயிலில் காய வச்சு எடுக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா காஞ்சிரும் எனக்கு. அடுத்ததையும் நான் அதே திக்னஸ்க்கு உருட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதை வெயிலில் காய வச்சு எடுத்தப்பறம் இந்த மாதிரி நல்லா காஞ்சி எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் இப்போ வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ண போகிறேன். கத்திரிக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ இதே மாதிரி 2யுமே நல்லா தின்னாக உங்களுக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் டபுள் கலரில் இந்த டெசர்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்லைசஸ் அதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு 2-3 ட்ராப் எண்ணெய் அதோடு சேர்த்துக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் இந்த மைதா மாவு நல்லா வேகும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பாருங்கள், லைட்டாக தொட்டு கூட பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு மேலே பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க அதில். ஸோ இது வடிஞ்சிட்ருக்கட்டும் ஒரு சைடு. சூடான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதுமே தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. அது நல்லா வறுபடணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது ரெட்டிஷாக விடுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அது கூட நம்ம வந்து வடித்து வச்சுருக்கிற அந்த மைதா ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க, இல்லைனா தேங்காய் வந்து கருகிடும். ஸோ இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம், வெள்ளைத்தூள் சேர்த்துக்கிறோம் இனிப்புக்காக. சுகரை விட வெள்ளைத்தூள் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைங்க. ஏலக்காய் தூளோட ஸ்மெல்லு, வெள்ளத்தோட டேஸ்ட்டு எல்லாம் இறங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெசர்ட். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் மற்ற லிங்க்ஸையும் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட சஜஷன்ஸை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மோஸ்ட் வெல்கம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye and take care.